தங்க மோதிரம் இருக்கு. அந்த மோதிரத்தை பார்க்கும்போது நல்லா பளபளன்னு இருக்குது. ஆனா அந்த பளபளப்பான தோற்றத்தை அடைவதற்கு அந்த மோதிரத்தை எப்படி கொண்டு போய் நெருப்புல வச்சு அதை போட்டு அடிச்சு அதை போட்டு சுருட்டி அதை கம்பியில போட்டு கட்டி அதை பாலிஷ் போட்டு அதை தேய்ச்சு அதுக்கு இந்த வடிவத்தை கொண்டு வராங்களோ, அதை போல் நம்ம இவங்களை ரொம்ப ரிஃபைன்டா அந்த பளபளப்பான ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம இவங்களை ஸ்க்ரீன்லேயோ மீடியாலேயோ பார்க்குறோம். அதுக்கு பேக்ரவுண்டில் பேக் ஸ்டேஜில் இவங்க எவ்வளவு அடி மிதி வாங்கினாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த பேரை பற்றி அதிக ஆராய்ச்சி பண்ணியிருக்கிற எனக்கு தெரியும். புரியுதா அவங்களுக்கு? அந்த மாதிரி எளிதாக ஏமாற்றம் அடையக்கூடிய நபர்கள், வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், அந்த ஏமாற்றத்தையே ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு பிறகு அடுத்த தடவை நம்ம இதில் ஏமாறக்கூடாது, ரொம்பவும் ஸ்பீடாக